வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க மட்டும். நிறைய பேர் வந்து பர்சன்டேஜஸ் பேசிஸில் வந்து காப்பி ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. அது நான் பண்ணுறது கிடையாது. அது எனக்கு ரொம்ப நெருக்கமான சர்க்கிள் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதர்வைஸ் மற்றவங்களுக்கு நான் பண்ணுறதில்ல, தெரியாத நபர்களுக்கு பண்ணுறதில்ல. இன்னொன்று நிறைய பேர் இந்த பிஎன்எல் கேட்டுருந்தாங்க, ஒரு 2-3 பேர். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிஎன்எல் வெரிஃபைடு பிஎன்எல் கொடுக்கறதுனால என்னென்ன அது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கேம்ஸ்லாம் இருக்குன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பார்க்காதவங்க லேட்டராக வந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில வீடியோஸில் இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக போட்டிருக்கக்கூடிய பிகினர்ஸ் கைடுன்ற ஒரு சில வீடியோஸில் இருக்கும். அதை வச்சு என்ன மாதிரியான இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை கொடுக்காம வச்சுருக்கிறோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஒரு 1 or 2 months ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இது பேஸ் பண்ணி அங்கே மார்க்கெட்டில் என்ன ஆகுதா, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் இங்கே மார்க்கெட்டில் வரக்கூடிய டேட்டா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு புரியாது. பட் அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த டேபிளை பார்க்கும்போதும் சரி, அந்த டேபிளுக்கு நான் அதே டேபிளை தான் நானும் பார்த்துட்ருப்பேன் இல்லையா? உங்களுக்கு எனக்கு ஒரே டேட்டா தான் கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவை வச்சு நான் அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறேன், ஸோ அந்த டேபிளுக்கு இங்கே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு ஆப்ட் ஆனால், உங்களுக்கு சரியான முறையாக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கற்றுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை, இந்த கான்செப்ட் படி மார்க்கெட் ஒர்க் ஆகுறதே கிடையாது, எனக்கு கேண்டிடேட் 6 இல்லை வேறு ஏதோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபராக இருக்க உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம டெய்லி நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்போம். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏகப்பட்ட ஹிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து டெய்லி நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம எப்படி சொல்கிறோம், அடுத்த நாளைக்கான லெவல்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்த நாள் மார்க்கெட்டு எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கவோ இல்லை மார்க்கெட்டை பார்க்குற உங்களுடைய கோணத்தையோ சரியாக கொண்டு போய் வைக்க முடியும், சரிங்களா? பாதிக்கு மேலே பார்த்துட்டு அவ்வளோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. ஏன்னா இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், இது ரெண்டுத்துக்கும் கீழே நம்மளுக்கு ஓப்பன் அண்ட் மார்க்கெட் ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு 5 minutesலேயே. அப்போ நம்ம ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கும் கீழே வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா 600க்கு கீழே நம்மளுக்கு 600 வரைக்கும் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்தது, அதுக்கும் கீழே வந்துட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 600க்கு கீழே வந்துட்டால் 600உடைய ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்து 550 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்க சொல்லுங்கள். அப்போ 550க்கு கீழே நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அகெயின் 550 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ரியாக்ட் பண்ணி திருப்பி ரிவர்ஸில் ஆகிறாங்க. மார்க்கெட்டில் அந்த இடத்துல மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்குது. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்க நம்மளுடைய பிகினர்ஸ் கைடில் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளும் சரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளும் சரி 2 வீடியோ போட்டிருக்கோம், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட அதை பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அப்போ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் தான் அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது, அகெயின் ரிவர்சல் ஆக போகுது. அப்போ இங்கே இவ்வளவு தூரம் விருந்த மார்க்கெட்டுக்கு திருப்பி ரிவர்சலுக்கு இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுங்கள். ரெசிஸ்டன்ஸ்னா அடுத்தடுத்த லெவல் என்ன, அடுத்தடுத்த லெவல் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டில் வந்து 600 வரைக்கும் தான், 550 600 ஓகே. இப்போ மேலே போகிற மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர் 2 பேத்துக்குங்க. ஃபியூச்சருக்கும் மேலே போனால் ஓப்பன் தான், ஏன்னா எஸ்டர்டே லோவோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பாட் வந்து நம்மளுக்கு 650க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது, 650 மீன்ஸ் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடல் இருக்கும் இல்லையா, 24,600, அதனுடைய மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் வச்சுன்னா 24,600 to 24,650, 650 கீழே 550. அப்போ 650 வரைக்கும் ஓரளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மேலே நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ நியர்பை ஓப்பனில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் நெகட்டிவாக வந்துடுச்சு, மார்க்கெட்டும் நெகட்டிவாக போயிடுச்சு. திருப்பி மார்க்கெட் எப்படி போய் நம்ம
பாசிட்டிவாக முடிக்கலாம். முடிக்கிற அளவுக்கு அங்கே வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும். மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்சைடு செட் ஆகணும். அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிற்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கணும். இதுக்கு மேலெலாம் நிற்கலைன்னா என்ன ஆகும்? அகெயின் மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நியூஸ் எல்லாமே நெகட்டிவ், டெக்னிக்கலாகவும் நெகட்டிவ். நம்ம முதலே சொல்லியிருந்தோம், டெக்னிக்கலாக நெகட்டிவாக இருந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆக போகுது? சைட் பேஸுக்கு தான் போக போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல டெக்னிக்கலாக காலில் ஓப்பனில் நெகட்டிவும் கொடுத்துட்டு திருப்பி அதுக்கு ஒரு ரிவர்சலும் கொடுத்தாச்சு. ஏன்னா ரிவர்சல் என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நேத்திக்கு ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ப்ரீமியம். அகெயின் திருப்பியும் கொடுக்குறாங்கன்னா அதை டீகே பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு ப்ரீமியத்தை வந்து ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ரீமியத்துக்கும் மதிப்பீடு கொடுக்குறாங்கன்னா அந்த மதிப்பீட்டுக்குள்ளே இன்ட்ரென்சிக் வேல்யூவும் இருக்கும் ப்ளஸ் டைம் வேல்யூவும் இருக்கும். சரிங்களா? இன்ட்ரென்சிக் வேல்யூ கொடுத்துட்டு டைம் வேல்யூவும் சேர்த்து கொடுத்துட்டு ஒன்று அவங்க சைட் வைஸ் போட்டால் தான் வந்து டிகே பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கொடுத்து தான் டிகே பண்ணணும். ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே போய் 600 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டாங்களா கேட்டால் கிடையாது. ஏன்னா அகைன் 550க்கு கீழே அவங்க வரலை. திருப்பி எங்கே போகிறாங்க? 600 கட் பண்ணி 650 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது அகைன் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனுக்கு க்ரியேட் ஆகிறாங்க. அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கீழே எது வரைக்கும் இருந்துச்சு? 24,500 வரைக்கும் இருந்தது. அப்போ 24,500 காலில் போனாங்களா? போகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க? மேலே போய் 600 ஆன இன்னொரு எட்ஜுக்கு போயிட்டு 650 சஸ்டெயின் ஆகி திருப்பி வந்து 600க்கு வர்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு எட்ஜு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளோட எட்ஜாக இருக்கக்கூடிய பாட்டம் 500 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணல. சரிங்களா? காலையில் ரீச் பண்ணாமல் ரிவர்சல் ஆகிட்டு அங்கேருந்து அகெயின் ரீச் பண்ணுறாங்க. இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு திருப்பி ரிவர்சல் கொடுத்து அகெயின் அதுக்கு கீழே வரும்போது இதுக்கு யாருக்கு சாதகமாக இருக்குது கேட்டிங்கன்னா செல்லர்ஸ்க்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் மேலே போகிற மேலே போகும்போது மார்க்கெட் போகும்போது கால் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. திருப்பி நீங்கள் இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணால் அவங்க ஏறுறதை விட இந்த இறக்கத்துக்கு இந்த கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கிங்க, தெரிஞ்சுக்கணும். அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் எங்கே க்ரியேட் ஆகுது, கால் ஆப்ஷன் எங்கே க்ரியேட் ஆகுது, மார்க்கெட் எந்த மாதிரி இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலேயா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா, எஸ்டர்டே லோவுக்கு மேலேயா, இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலேயா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். சில சமயம் இந்த 50 பாயிண்டில் வராது, டைரெக்டாக 24,700 600 500 கூட கொடுத்துருவாங்க. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரிவர்சல் 700 வரைக்கும் கூட நடந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வராமல் இருக்கும்போது எந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுது, 50 ஸ்ட்ரைக் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகி மார்க்கெட் எந்த மாதிரி இருக்காங்க, அப்போ அதுக்கடுத்த லெவல் என்ன, இதெல்லாம் யோசிக்கணும். சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு ஓரளவுக்கு வீக்லியில் இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? ஸோ மந்த்லியிலையுமே நம்மளுக்கு 24,734 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நாளைக்கான லெவல்ஸ், ஃப்ரைடேக்கான லெவல்ஸ். அப்போ இன்றைக்கி டேயில் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல நெகட்டிவ். ஸோ இதுக்கடுத்து கீழே வந்தால் என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓவராலாக ஒரு மார்க்கெட் சினாரியோ பேசிஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சினாரியோ அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கீழே 24,350க்கு நியர்பை தான் ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த சார்ட்டில் இருக்குது. ஏன்னா கீழே வந்து ப்ரைஸ் அங்கே தான் அதுக்கு முன்னாடி மந்த்துகளுடைய லோ அந்த இடத்துல தான் இருக்குது. அப்படி வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படிலாம் வேணாம். மந்த் இதுக்கு முன்னாடி மந்த்துடைய லோ, இந்த மந்த் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி மந்த்துடைய லோ, அப்போ 350. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ நேற்று வச்சுருக்கக்கூடிய லோ, இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய லோ. அப்போ இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய லோ நாளைக்கு வந்து உங்களுக்கு எஸ்டர்டே லோ. இந்த லோ தான், அதாவது 24,481 இருக்கு இல்லையா, இந்த லோ வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கா இல்லை இதுக்கு உட்பட்டே மார்க்கெட் வர்றாங்களா அப்படின்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் சைடராக மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த நாள் முந்தைய நாளுடைய ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதவே அவங்க வந்து சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ எடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி அடுத்த நாள் ஃபுல்லாக மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நடைபெறும். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, வீக்லி ரேஞ்ச் எடுக்காதீங்க. லாஸ்ட் வீக் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு இதுலேயும் சொல்லியிருந்தோம், லைவ்லேயும் சொல்லியிருந்தோம். அந்த வீக்லி ரேஞ்ச் எடுக்கக்கூடிய வீடியோவில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 10க்கும் முற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ரேஞ்ச் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சினாரியோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால், மேலேயும் கீழேயோ சினாரியோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த விதமான வாலட்டிலிட்டி பெரிய வாலட்டிலிட்டி இல்லாமல்
பொறுமையாக வந்து அவங்களுக்கு சாதகமான அந்த ரூட்லேயே மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடும், மேலேயோ இல்லை கீழேயோ. அப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டிகே பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன்லேயே உங்களுக்கு டைம் வேல்யூ அதிகமாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்டிங் வீக்கில் வந்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்து இடைப்பட்ட நாட்களில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி திருப்பி கொடுத்து அகைன் திருப்பி டிகே பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இந்த வாரம் நடக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரி, சரிங்களா? அப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை அடுத்த எக்ஸ்பைரி, சரிங்களா? அடுத்து வர செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. அப்போ நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணணுன்ற ஒரு கட்டம். அப்போ இதை எப்படி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். அதாவது இன்றைக்கி தேதி 28, 29, 30, 31, 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் தான் டைம் இருக்குது, சரிங்களா? அப்போ அதுக்கு எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸ்பைரி நியர்பை இருக்கும்போது. அதே மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் வால்யூம் அண்ட் வேல்யூ பேசிஸில் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் 25,000 எடுத்துக்கலாம், 24,400 எடுத்துக்கலாம், சரிங்களா? அது வந்து 25,000ன்றது வேல்யூ வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிக்கு பாதி கம்மி. பட் அவங்கள விட 24,400க்கு நம்மளுக்கு வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வேல்யூ அதை விட அதிகம். ஸோ வால்யூம் கம்மியாக இருந்தாலும் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல செல்லிங் ஓரளவுக்கு நடந்திருக்கக்கூடும் அப்படின்றது தான் இதுலேருந்து தெரியுது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வால்யூமும் அதிகமாக இருந்து வேல்யூவும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து செல்லிங் அதிகமாக இருக்கும். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்து வேல்யூ அதிகமாக இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும், செல்லிங் அதிகமாக இருக்கும். அப்போ வால்யூம் நிறையா இருக்குது, வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பையிங் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி இந்த வீக்கில் எப்படி போயிருக்கு மார்க்கெட்டு, ஒரு வீக்லி ஓப்பன் எப்படி இருக்குது, மந்த்லி ஓப்பன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அடுத்ததாக நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பன் சொல்கிறேன். அப்போ நாளைக்கு கான்ட்ராக்டில் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கக்கூடிய இடம் 24,500. முடிஞ்சிருக்க இடத்த எடுத்துட்டிங்கன்னா 500 தான். 500 கால், சாரி 500 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன். அப்போ அவங்கள பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரேஞ்ச் செட் பண்ணணும். அப்போ 24,690 கீழே வந்து 24,410. அப்போ இது வந்து ஒய்டராக இருக்கக்கூடிய எட்ஜ், அதாவது 24 ஷார்ட் எட்ஜுக்கு வந்து நியர்பை நீங்கள் 24,550 தான் வரும். 24,550 தான் மிட் பாயிண்ட், சரிங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு கீழே, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு கீழே, ஷார்ட் எட்ஜோட பாட்டத்துக்கு கீழே, ஒயிட் எட்ஜோட பாட்டத்துக்கு கீழே தான் இன்றைக்கி ஓப்பனே. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்றது தான் மார்க்கெட் வந்து ஒரு பார்ஷியலாக நெகட்டிவில் இருக்காங்களா இல்லை ஃபுல்லராக நெகட்டிவாக இருக்காங்களா அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறதே அதன் மூலியமாக தான். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 24,550. ஒயிட் எட்ஜாக எடுத்துட்டிங்கன்னா 24,400 ப்ளஸ் 25,000, 24,400 ப்ளஸ் 28,000, 24,800. அப்போ கிட்டத்தட்ட 400 to 800னா உங்களுக்கு 24,600. அப்போ 24,550 அண்ட் 24,600 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்க போகிறாங்க, ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா இல்லை ஓப்பனே மேலே வைக்க போகிறாங்களா, கொஞ்சம் உட்பட்டு ஸ்டடி ஹை அண்ட் லோ உட்பட்டு ஓப்பன் வைக்கிறாங்களா, அதுக்குள்ளேயே சைட் வேஸ் போட போகிறாங்களா. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ உட்பட்டு மார்க்கெட் வைக்கும்போது பையர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? அடுத்தது அதில் வந்து நீங்கள் வைடஸ்ட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா 90 + 90 182. அப்போ கிட்டத்தட்ட 24,312 சம்திங் வரும், சாரி 318 சம்திங். அப்போ இந்த சைடு 24,600 + 181 24,781. அப்போ கிட்டத்தட்ட 24,300லேருந்து 24,800 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ரேஞ்சு கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக இருந்தாலும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கனால பெரிய வாலட்டிலிட்டி இருக்காது. அதிகபட்சம் ஒரு 200 பாயிண்ட் உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல டவுன், பட் 200 பாயிண்ட் தான் ஹைலோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 200 பாயிண்ட் உட்பட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் 200 பாயிண்ட்டை விட தாண்டி போகிறதுக்கும், அல்லது வாலட்டிலிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் ஒரு 250-300 பாயிண்ட் போயிட்டு அடுத்து திருப்பி ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் கொடுப்பாங்க. ஒரு 300 பாயிண்ட் சடனாக கீழே வந்துட்டு அடுத்து ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்றப்ப இங்கே ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், ப்ரீமியத்துக்குள்ளே டைம் வேல்யூவும் கம்மியாக இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ நியர்பை கொஞ்சம் சின்ன டைம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ரேஞ்சுமே சின்ன ரேஞ்சாக இருக்கும், நியர்பை தான் முடிக்க பார்ப்பாங்க. 150 to 200 பாயிண்ட்டுக்குள்ளே இல்லை 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை முடிக்க பார்ப்பாங்க. அடுத்து ஃபர்தராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்கன்னா பிரேக் அவுட் இல்லாமல் இந்த ஃபேக் அவுட் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல தடை இருக்கும். ஸோ ஒரு ப்ரைஸை தாண்டி நெகட்டிவ் மோடுக்கு போனால் நெகட்டிவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர்றதுக்கும்,
இல்லை பாசிட்டிவாக போனோன்னா பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலேயுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 54,000 நியர்பை வந்து அதுக்கு கீழே தான் முடிச்சுக்கிறான், சரிங்களா? 53,820, 54,000க்கும் கீழே. ஸோ இவங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது உங்களுக்கு மந்த்லி. அப்போ மந்த்லியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட என்ன மாதிரி 500 பாயிண்ட் இதில் வந்து மந்த்லியில் நம்மளுக்கு ரேஞ்சு கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும். இந்த ஃபியூச்சரை எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இருக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச். அப்போ ஓவரால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 54,000லேருந்து 57,000 வரைக்கும் இடையில் 55,000 டு என்ன சொல்கிறாங்க 55,000 டு 54,500. இப்போ 54,000, 54,500, 55,000 அண்ட் 57,000 கால் ஆப்ஷன், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் இருக்குது. பட் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து இது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா ஓப்பனை கடக்காத வரை மார்க்கெட் வந்து கீழே தான் சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிங்க. இந்த மந்த்லியில் போகிறவங்க இப்போ இது ரேஞ்சாக எடுத்துக்கங்க. 54,000 டு 57,000 எடுத்துகிட்டு அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்துகிட்டு 600, 650 வச்சிட்டோம்னா அதில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 54,000 மைனஸ் 650 எடுத்துட்டிங்கன்னா அந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வருதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் 57,000 ப்ளஸ் 650னா 57,650னா அங்கே 57,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அதையுமே செல் பண்ணால் அதுக்கு மேலே என்ன பிரேக் ஈவன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த ப்ரீமியத்தை ஆட் ஆன் பண்ணி அதுதான் வந்து இதில் மந்த்லி ரேஞ்சாக இருக்கக்கூடும். இதில் மேக்ஸிமம் மந்த்லியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் மந்த்லியில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ராடேக்கு பிரச்சனை இல்லை, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மந்த்லியாக அதை வந்து செல்லிங் பண்ணி அதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இடையில அகெயின் பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அதில் போக முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் பண்ணுறதுக்கு 2 to 3 lakhs வேணும் அப்படின்னா அதை மட்டும் செல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுற முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்மகிட்ட கேபிட்டல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் உள்ளே போகிற மாதிரி. ரெண்டாவது இதில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால ரொம்பவுமே வாலட்டிலிட்டி அதிகம். இன்ட்ராடே போகிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற எந்த ஒரு இண்டெக்ஸுமே எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு இண்டெக்ஸை வந்து உங்களால் ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு டார்கெட் அடிக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ அவ்வளோ வேகமாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அடுத்தபட்ச ட்ரேடை வந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி அடுத்தபட்ச ட்ரேடை வந்து தேடி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஹைலி வாலட்டில் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து செயல்படுறதுக்கு பார்க்கணும். அப்போ உங்கள் மந்த்லி இருக்கக்கூடிய உங்களுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இவங்களுக்குமே ஆல்மோஸ்ட் 10, 12. அப்போ உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாமல் ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கரைதல், அதாவது டிகே அப்படின்றது புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.